ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோ அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இன்று நம் தாயாம் திரு அவை மிகப்பெரிய புனிதரை நினைவு கூறுகின்றது. அது புனித அகஸ்தினார். இறைவன் இரக்கமிக்கவர் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விழா இந்த விழா. இந்த விழாவிலே நாமும் இறைவனுடைய இரக்கத்தை பெறவும் அவரை புகழ்ந்துரைக்கவும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் இந்த திருப்பாடல்கள் 33. இந்த திருப்பாடல் இறைவனுடைய புகழை பறைசாற்றக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைகின்றது. குறிப்பாக இன்று நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே 3 முக்கியமான மூலக்கூறுகளை நாம் காண முடியும். முதலாவது, நாம் இறைவனை புகழ வேண்டும். எப்படி புகழ வேண்டும் என்பதை முதலிலே இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இரண்டாவது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மாட்சி எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த 2வது பகுதி அமைகின்றது. மூன்றாவதாக, எதிரிகளிடத்தில் ஆண்டவர் எப்படி செயலாற்றுகின்றார், அவருடைய பண்பு நலன்கள் என்ன என்பதை குறித்து இந்த 3வது பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதிலும் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கையிலே இறைவன் அதிக ஒரு மகிமையை அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். அகஸ்தினார் பல தத்துவங்களை உருவாக்கக்கூடியவராக எப்படி இருந்தார் என்று பார்க்கையில், அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து இறைவன் அவரை மீட்டு வருகின்ற பொழுது அவருக்கு தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராக, அகஸ்தினாருடைய வாழ்க்கையிலே தன்னை உணர்த்தக்கூடியவராக விளங்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அது இந்த திருப்பாடலோடு எப்படி பொருந்தி போயிருந்து பார்க்கையில், ஆண்டவர் எப்பொழுதுமே இரக்கமும் கனிவும் கொண்டவர், அவர் மக்களுடைய நலன்கள் மீது அக்கறை கொண்டவர் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு நினைவுறுத்துகின்றது. நாம் பார்க்கின்றோம், ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது என்ற அந்த ஒரு பல்லவியை நமக்கு போதும். அகஸ்தினாருடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் இறைவனுடைய அருளால் எப்படி ஒன்றிணைந்து வருகிறது என்பதை இந்த வாக்கியங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அவருடைய பேரன்பு என்பதற்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆண்டவருடைய பேரன்பு எப்பொழுதுமே நிலையானது, எல்லோருக்குமானது, அது எல்லா காலத்திற்குமானது என்பதை நம்முடைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். நாம் பாவமே செய்திருந்தாலும் அவருடைய இரக்கத்தினால், அவருடைய இரக்கத்தை பெறுவோர் அனைவருமே நீதிமான்களாக மாறுகிறார்கள் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். நாம் இறைவனை புகழ வேண்டும், அவரோடு இணைந்து அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியருடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இந்த இறைவன் என்பவர் எப்பொழுதுமே அன்பை நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்கின்றார். மேலும் நாம் பார்க்கிறோம், அவருடைய வாக்குகள் எப்பொழுதுமே உண்மையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் பார்க்கின்றோம். அவரது பேரன்பால் இந்த பூ உலகு நிறைந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவர் அதே அன்பிலே நம்மை இணையவும் செய்கின்றார். எதற்காக இணைய வேண்டும்? அவரை தனித்து நாம் வாழ முடியாதா என்றால் கண்டிப்பாக வாழ முடியாது. பல நேரங்களே நம்முடைய மனித வாழ்விலே நாம் ஆண்டவரை விட்டு பல காரியங்களை என்னால் முடியும் என்று தனிப்பட்ட முறைகளை செய்கின்ற பொழுது நம் அனைவருக்குமே தெரியும், தோல்வி மட்டும்தான் நிலையாகி விடுகின்றது. இது ஏனென்றால்
ஆண்டவர் அன்று இந்த அகத்திலே, இந்த உலகத்திலே எதுவும் நிரந்தரம் கிடையாது என்பதை திருப்பாடல் ஆசிரியரும் எடுத்துரைக்கின்றார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வும் எடுத்துரைக்கின்றது. ஆண்டவருடைய திருவுள்ளம் என்பது நமக்காக மட்டுமல்ல, என்றென்றும் வரக்கூடிய அனைவருக்குமானது. தொடக்கத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதி பெற்றோர்கள் பாவத்திலே வீழ்ந்த பொழுதே, அவர் பெண்ணிற்கான தண்டனையை வழங்குகின்ற பொழுதே மீட்பு செய்தியையும் அவர் எடுத்துரைக்கின்றார். இதுதான் ஆண்டவருடைய இரக்கம், இதுதான் அவரது திருவுள்ளம். இது என்றென்றுக்குமான ஒரு இரக்கம். இந்த பேரன்பு பூவுலகு முழுவதும் நிறைந்துள்ளது என்றால் இது நல்லவர்களுக்கு மட்டுமல்ல, பாவத்திலே வீழ்ந்து போன அனைவருக்குமான இரக்கம். இதிலே இன்று நம்மையும் நினைத்து நாம் அவரது அன்பினால் தூண்ட பெற்று அவரை புகழ என்றும் பாடவும், நம்மை போலவே பாவத்திலே வீழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவர்களும் இந்த இரக்கத்திலே பங்கு பெறவும் இறைவனை இன்று புகழ்ந்திடுவோம். மன்றாடுவோமாக. தாயின் தந்தையுமான இறைவா, பாவத்திலே வீழ்ந்து கிடக்கக்கூடிய எங்களை நீர் புனித அகஸ்தினாரை மீட்டது போல இன்று எங்களை மீட்டு உமது அருளையும் அன்பையும் பெறக்கூடிய மக்களாக எங்களை மாற்றியலும். ஆண்டவரே, நாங்கள் உமது அன்பை பெற்ற மக்களாக வாழ்ந்து உம்மை என்றும் புகழ எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.